சார், அண்ணாமலையை மாத்திட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதிமுகவுக்குள்ள பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேரணும்னு இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது அதிமுக டாமினன்ட் பொசிஷனில் இல்லை, 52 இல்லை, 42% இல்லை, உங்கள் ஓட் ஷேர் 20க்கு கீழே வந்துருச்சு, கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம்னா வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறது எதை காட்டுது சார்? கூட்டணி ஆட்சி என்பது ஒரு ஷேரிங் த காமன் ட்ரீம் தான். பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடு. தனித்தனியாக கனவு கண்டால் பலிக்காது. எல்லாரும் சேர்ந்து ஒரே கனவு காணணும். ஆனால் தமிழ்நாடு அரசியல நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணி ஆட்சி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே தவிர அது நடைமுறை சாத்தியம் இல்லை. பாமக கூட்டணி ஆட்சியை சொல்லுது, இப்போ என்டிஏல இருக்கு. பிஜேபி கூட்டணி ஆட்சியை சொல்லுது. ஆனா டாமினன்ட் பிளேயர் 2 பேர் தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. அதிமுக ஓட்டு சதவீதம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுதான் வந்து டாமினன்ட். வலுவான கூட்டணியாக இருப்பது திமுக, அதுல மாற்று கருத்து கிடையாது. அண்ணாமலை சொல்கிற அந்த 50% வாக்கு கூட இந்த தேர்தலில் சாத்தியமாயிருக்கு. 40% 50% என்று இப்போதைக்கு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் திமுக கூட்டணியை பொறுத்தவரை. அதுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணும் என்றால் கூட்டணி ஆட்சி அல்லது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இப்படியான நிபந்தனைகளோடு அந்த கூட்டணி அமைய முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப ஏன் அண்ணாமலை இப்படி சொல்கிறார் என்றால், சமீப காலமாகவே அவர் மாற்றப்படுவார் என்கிற பேச்சு வரும்போது மாற்றப்படாமல் இருப்பதற்கான பல முயற்சிகளை அவர் செய்கிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அரசியல்ல ஒரு பரபரப்பை கிளப்புவதன் மூலமாக தனது இருப்பை வந்து அவர் காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். மற்றபடி அதிமுக ஒரு நாளும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முயற்சி செய்யல. அப்படியே முயற்சி செய்திருந்தாலும் பாரதிய ஜனதா கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு அதிமுக நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை. அது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அண்ணாமலையாக கேள்வியே இல்லாம அவராக தான் இந்த பதில சொல்றாரு என்றால் அதற்கு வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடக்கூடாது, தான் இல்லைனாலும் உருவாயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இப்போவே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு சிந்தனையை போடுறதும், இது கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டாதான் கூட்டணி அப்படின்னு பேசுறதும் அதனுடைய உள்நோக்கமா? உள்நோக்கம் தான். ஏனென்றால் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு. என்னன்னா, ஒரு மாநில கட்சிக்கு வந்து நம்ம அடிபணிஞ்சு நிற்க வேண்டியது இல்லை. எவ்வளவு நாள் தான் வந்து நம்ம சீட்டு கேட்டு பெற்று கூட்டணியில பங்கு பெற்றுக் கொண்டு இருப்பது, நம்ம தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தலைமை வளரணும், கட்சி வளரணும். இதெல்லாம் வந்து எல்லா தலைவர்களும் கூறுகிற ஒரு விஷயம்தான். அது அவர் கிட்டத்தட்ட 2022 இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 2023 தொடர்ந்து சொன்னார். அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு தனிப்பட்ட தலைவரோட ஆம்பிஷன், பொலிட்டிக்கல் ஆம்பிஷன், அது வேற. ஆனால் கூட்டணி என்பது என்ன? அண்ணா வந்து 67 கூட்டணி விருகம்பாக்கம் மாநாடு, அதாவது இன்றைய விருகம்பாக்கம். அப்ப நாங்கெல்லாம் கல்லூரி மாணவர்கள். கரும்பு சாறு பிழிகிற தொழிலாளி இயந்திரத்தில் ஒரு சொட்டு கூட விடாமல் பிழிந்தெடுப்பது போல நான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறேன். இதான் அண்ணா சொன்னதுங்க. என்னன்னா, கூட்டணி என்பது வாக்கு சிதறலை தவிர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடு. இதுதான் தமிழ்நாட்டுல சாத்தியம். 80ல வந்து 117 சீட்டு திமுகவும் காங்கிரஸ் நிற்கும் போது அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இத்தனைக்கும் ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் கூட பெரிய அளவுக்கு ஆட்சிக்கு எதிராக வாக்குகள் எல்லாம் சிதறி போயிடக்கூடாது, அந்த சிந்தனை, எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறவங்க எல்லாம் ஒரே அணியா திரட்டி வாக்கு சிதறலை தடுப்பதற்கான ஏற்பாடு கூட்டணி. ஆனா கூட்டணி ஆட்சி என்பது வேற, கூட்டணி வேற. கூட்டணியில ஒருத்தர் தலைமை தாங்கி ஒருவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டுட்டு ஒரு கூட்டணி உருவாகலாம். ஆனா கூட்டணி ஆட்சின்றது நிபந்தனையின் பேரில் நீங்க என்ன ஜெயிக்கிறீங்களோ, குறைவா ஜெயிக்கிறீங்களோ, அதிகாரத்தில் பங்கு தரணும்னு சேர்றது. இங்க இந்த புள்ளி எங்கே இருந்து தொடங்குதுன்னா, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, இட்ஸ் நோ மோர் எ டாமினன்ட் பார்ட்டி, நீங்க டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை அப்படின்ற டிஸ்கோர்ஸை தொடங்குறாங்க. அதிமுகவை அவ்வளோ சீக்கிரம் டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியுமா? அப்படி நிச்சயமா பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ஒன்று கீழமை கட்டமைப்புகள் அது வந்து அதிமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு, திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு பிற கட்சிகளுக்கு கிடையாது. அப்போ ஒரு பூத் லெவல்ல வந்து இப்போ முயற்சி எடுத்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பூத் லெவல் பாசிபிலிட்டி இருக்கும். இன்றைய தேதிக்கு அது பாசிபிள் கிடையாது. இப்போ அதிமுக எவ்வளவுதான் வந்து ஓட்டு சதவீதம் போன தேர்தலில் குறைவாக இருந்தாலும் இதுக்கு முன்பு அப்படியெல்லாம் குறைவா நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. ஆனா ஒரு கிராம அளவுல, பேரூர் அளவுல அவங்களுக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பு வேற யாருக்கும் கிடையாது. பிஜேபி அவர்கள் ஒரு தனியான ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று பேசுவது அது வேற விஷயம்.
அதிமுக பலவீனமா இருக்கு, அந்த நேரத்துல பேரம் பேசி அதை இன்னும் பலவீனப்படுத்த முயற்சி பண்றாங்களா, இல்ல அந்த பலவீனத்துல பலன் அடையணும்னு நினைக்கிறாங்களா? நிஜமாவே அதிமுக அவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருக்கா? அதிமுக தேர்தலில் தோற்று இருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இன்றைய தேதிக்கு அது திமுக கூட்டணி அளவுக்கு பலமாக இல்லை, அப்படி வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா பொதுவாக ஆட்சிக்கு எதிரான மனநிலை வரும்போது வாக்காளர்கள் விசித்திரமாக எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அது போக ஒவ்வொரு தேர்தலுமே வெவ்வேறு மாதிரி. நீங்க பழைய தேர்தல் அந்த சதவீத கணக்கை இது அப்படியே எல்லாம் இந்த தேர்தலை பொருத்தி பார்க்க முடியாது. சட்டமன்ற தேர்தல் களம் வேறு, பாராளுமன்ற தேர்தல் களம் வேறு. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா என்கிற ஒரு கட்சி சட்டமன்றத்தில் அதிகமான இடங்களை பெற்று ஆட்சி கட்டிலில் கூட்டணியாக அமர வேண்டுமா என்பதில் வாக்காளர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கும் என்பதுதான் எனது பார்வை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.